வணக்கம். வடகிழக்கு பருவமழையினுடைய அடுத்த சுற்று மழை தொடங்க இருக்கிறது. இந்த மழை சற்று அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருக்கிறார்கள். அந்த மழையினுக்கு முன்னோட்டமாக நாளைய தினத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு முந்தைய நிலையான அந்தமான் அதையொட்டிய தாழ்வான கடற்கரை பகுதியில் மேலடுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவி கொண்டிருக்கிறது. இது நாளைய தினத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் அடுத்தடுத்த தினங்கள், அதாவது நாளைய தினத்தில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிய பிறகு அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளாக தமிழகத்தை நோக்கி, தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்றும் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் நாளை உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் எந்த பகுதிக்கு அதிக மழை பொழியும் என்பது தற்போது வரையிலும் கணிக்கப்படவில்லை. அது நாளை தினத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு பிறகு அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் அந்த நகர்தல் திசையை பொறுத்துதான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கமாக எந்தெந்த பகுதியில் மழை பொழிவு இருக்கும் என்று கணிக்க முடியும். இந்நிலையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 5 மாவட்டங்களை பொறுத்தவரையில் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்கள் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வருகின்ற 16ஆம் தேதி திங்கட்கிழமை கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள், குறிப்பாக மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் பொறுத்தவரையில் 11 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு என்பது இருக்கும். இந்த திங்கட்கிழமை வருகின்ற 16ஆம் தேதி மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். அதே போன்று 17ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் வருகின்ற நாளை தினத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது எந்த திசையை நோக்கி வரும், இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களை ஒட்டிய திசையில் வருமா அல்லது வடகடலோர மாவட்ட திசையை நோக்கி வருமா, உள் மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் திசையை நோக்கி வருமா என்றெல்லாம் நாளை தினத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அது வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய பட்சத்தில் தான் அதனுடைய மழை பொழிவும் மற்றும் அந்த காற்றின் வேகம் திசையை கணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படியாயினும் வடகிழக்கு பருவமழையின் அடுத்த மழை சுற்று என்பது தொடங்க இருக்கிறது. அடுத்த வாரங்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.